Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Malli 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 malli. கொடிக்காத்த குமரன் வாங்க. ஓகே டீச்சர். கொடிக்காத்த குமரனா அசத்திட்டீங்க. வெரி குட் வெரி குட். போய் உட்காருங்க. அன்னை தெரசா வாங்க. பேசுங்க. அன்னை தெரசா மாதிரி அருமையா பண்ணீங்க. உங்க காஸ்டியூமும் சூப்பரா இருக்கு. போய் உட்காருங்க. Thank you டீச்சர். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. வெண்பா, உங்க அம்மா காஸ்டியூம் கொண்டு வருவாங்கன்னு சொன்ன, எங்க? எங்க அம்மா இன்னும் வரல மிஸ். இப்போ நான் என்ன பண்றது? நாளைக்கு மெயின் ஸ்டேஜ்ல நீ பெர்ஃபார்ம் பண்ணும்போது அப்பவும் உங்க அம்மா வரமாட்டாங்க. நீ இப்படி முழிச்சிட்டு இருப்பியா? பாரதியார் கவிதைலாம் நல்லா தெரியும் மிஸ். என் அம்மா மட்டும் வந்துட்டா நான் சொல்லிடுவேன் மிஸ். என் அம்மாவுக்கு கால் பண்ணுங்க மிஸ். இரு உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். அவங்க ஏன் உன்னை இப்படி கெடுத்து வச்சிருக்காங்க? பாரு, போனை கூட உங்க அம்மா எடுக்க மாட்டேங்கிறாங்க. புள்ள மேல இவ்ளோ அலட்சியமா இருந்தா நான் என்ன செய்ய முடியும்? நான் வேற உங்க 5 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கேன். பிரின்சிபல் யாராவது சரியா பெர்ஃபார்ம் பண்ணலனா கிளாஸ் டீச்சரை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு இது தேவையா? மிஸ், வெண்பா பாரதியார் பாட்டெல்லாம் நல்லா படிச்சிட்டா மிஸ். காஸ்டியூம் மட்டும் தான் இல்ல மிஸ். சரிங்க வா, முதல்ல பாட்டையாவது சொல்லு. சரியா சொல்றியான்னு பாப்போம். உச்சி சி அச்சம். என்ன வெண்பா, உச்சிங்கிற அச்சோங்கிற, அதை தாண்டி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? உச்சி மிஸ், அவளால ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது மிஸ். அவ பாரதியார் பாட்டு படிச்சேன்னு போய் சொல்றா மிஸ். அவளால சொல்ல முடியாது மிஸ். அவ நாளைக்கு ஸ்டேஜ்ல இப்படிதான் நிப்பா மிஸ். ஏன் வெண்பா, நீ பாட்டு படிக்கலையா? நல்லா படிச்ச மிஸ். அப்புறம் ஏன் சொல்ல மாட்ற? என் மல்லியம்மா இருந்தாதான் சொல்ல வரும். இதெல்லாம் சரி வராது வெண்பா. உன் மல்லியம்மா இன்னைக்கு வரல, அவங்க நாளைக்கு வராம இருந்தா எல்லாரும் முன்னாடியே நான் முட்டாளாக முடியுமா? உன் பேரை லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்றேன். நீ போய் உட்கார். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, உன் மல்லியம்மாலாம் இனி எப்பவுமே உன் கூட இருக்க மாட்டாங்க. அவங்க உன் மேல பாசமா இருந்ததுலாம் சும்மா. இனிமே உன்கிட்ட யாருமே பாசமா இருக்க மாட்டாங்க. மல்லியம்மா, மல்லியம்மா, ஏன் மல்லியம்மா வரல? என்னை ஏமாத்திட்டீங்க. என்னடா செல்லக்குட்டி, கார்ல ஏறினதுல இருந்து எதுவுமே பேசாம வரீங்க? என்னாச்சு? என்னாச்சு வெண்பா? ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. நீ இப்படி இருக்க மாட்டிய வெண்பா. இது ஒரு ஸ்டைலே கிடையாது. வாய் ஓயாம பேசிக்கிட்டே வருவ, இப்ப ரொம்ப அமைதியா வந்துகிட்டு இருக்க.
என்ன வெண்பா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற. விடுங்க டாடா, எனக்கு யார்கிட்டயும் பேச பிடிக்கல. கிளாஸ்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ரிஹர்சல். இன்னைக்கு பெஸ்டா பண்றவங்கள தான் நாளைக்கு ஸ்டேஜ்ல பண்ண வைப்பேன்னு எங்க மிஸ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க வந்துருங்க மல்லிமா. மல்லிமா மல்லிமா ப்ளீஸ் மல்லிமா, நீ வரலன்னா என்னால கான்ஃபிடென்ட்டா பண்ண முடியாது. நீங்க வந்துருங்க. வெண்பா, வெண்பா, வெண்பா நில்லு. வெண்பா உன்னதான் நில்லு. வெண்பா, வா வெண்பா. பேசாதீங்க மல்லிமா, நீ இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை மல்லிமா. நான் எவ்வளவு அசிங்கப்பட்டேன்னு தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை எவ்வளவு கேலி பண்ணி சிரிச்சாங்க தெரியுமா? எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு தெரியுமா? நான் எப்பவுமே அவங்க முன்னாடி இப்படி நின்னதே இல்லை. என்ன அப்படி நிக்க வச்சிட்டீங்களே மல்லிமா. முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ செல்லம், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். அம்மா இத பத்தி உன்கிட்ட பேசுறேன். நீங்க எதுவும் பேச வேண்டாம். ரிஹர்சல் டைம்ல நீங்க என் கூட இருந்தாதா நான் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவேன்னு சொன்னல. எவ்வளவு கெஞ்சி கேட்டேன், வருன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டீங்களே. கிளாஸ்ல என்னால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா? மிதுன் எனக்கு பாரதியார் பாட்டு தெரியாதுன்னு சொன்னான். எங்க மிஸ் ஒரு வார்த்தை கூட தெரியாம இப்படி ஜோக்கர் மாதிரி இங்க வந்து நிக்கிறியேன்னு சொன்னாங்க. எல்லாரும் சிரிச்சாங்க மல்லிமா. எனக்கு தெரியாத பாரதியார் பாட்டு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நல்லா சொல்லுவேன் மல்லிமா, முழு பாட்டும் சொல்லுவேன். ஆனா நீங்க வரலன்னு உடனே எனக்கு வார்த்தையே வரல. எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்னு தெரியுமா? அழாதடா, அழாத, ஒன்னும் இல்ல. யார் வந்தாலும் வரலனாலும் நீ தைரியமா சொல்லணும். ஓ நம்பிக்கைக்கு நீ இன்னொருத்தரை சார்ந்திருக்க கூடாதுன்னு நான் சொன்னேன்ல வெண்பா. ஆனாலும் நான் உங்களை வரதானே சொன்ன மல்லிமா. நீங்களும் வரந்தானே சொன்னீங்க. நீங்க வரணுன்றதுக்காக காஸ்டியூம் கூட வச்சுட்டு போனே. அதுக்கப்புறமா வராம இருந்துட்டீங்களே மல்லிமா. அந்த ஸ்கூலுக்கு என்னால இனிமே திரும்பி போக முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் என்னால பார்க்க முடியாது. என்னை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டீங்களே மல்லிமா. என்னை அப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே. உங்களுக்கு என் மேல பாசமே இல்லை. பாசம் இருந்தா வந்திருப்பீங்களே. நீங்க என்ன லவ் பண்ற மாதிரி நடிக்கதான் செஞ்சிருக்கீங்க. இனிமே நானும் உங்களை லவ் பண்ணல. இனிமே நீங்க எனக்கு வேண்டாம்.
மாட்டேன், உங்ககிட்ட பேச மாட்டேன். I hate you மல்லிமா. I hate you. I hate you. அம்மா நாளே சீட் பண்றவங்க தான். எனக்கு நீ அம்மா வேண்டாம். வேண்டவே வேண்டாம். அம்மா வேணாம். டாடா எனக்கு நீங்க போதும் டாடா. வேற யாரும் வேணாம். என் டாடா தான் பெஸ்ட். இந்த மல்லிமா ஃபர்ஸ்ட். இந்த மல்லிமா எனக்கு வேண்டாம். இந்த மல்லிமா எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். வெண்பா இந்த மல்லிமா வெண்பா நில்லு வெண்பா. வேண்டாம். வெண்பா நில்லு. I hate you. சொன்னா கேளு வெண்பா. மல்லிமா எனக்கு வெண்பா வேண்டாம். I hate you. அரை நூற்றாண்டின் நம்பிக்கை 2025ஆம் ஆண்டில் வெற்றிகரமாக 50வது வருடத்தை நோக்கி செல்லும் A1 SKC பசுனை. செம்ம டேஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.